ஈடி ரைடு வந்தா ஓடி போய் நிற்குது. 3 ஆண்டுகளா நிதி ஆயோகத்துக்கு போகாத நெஞ்ச நிமித்தின முதல்வர் ஈடி ரைடு வந்தோடனே போல வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்தோடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தலைவர் போல மோடியுடன் நின்று இங்க வந்தவனா எதிரி. 4 ஆண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர, மாண்புமிக்க தமிழர் முதல்வர் அவர்கள் அவருடைய சகாக்களை தவிர வெகுவான என் மக்கள் யாராவது நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்லை. சரி, ஊடகவியலாளர்கள் நீங்களே நான் உங்ககிட்ட எழுப்புறேன் இவ்வளவு கேள்வி என்று எழுப்புங்க. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க. நான் வேதனை என்னன்னு நான் பற்றியிருக்கேன், சோதனை என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க. சாதனை ஒண்ணு சொல்லுங்க. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன, குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி. அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க. ஒரு சாதனையை சொல்லுங்க. ஒரு சாதனை. ஈடி ரைடு வந்தா ஓடி போய் நிற்குது. 3 ஆண்டுகளா நிதி ஆயோகத்துக்கு போகாத நெஞ்ச நிமித்தின முதல்வர் ஈடி ரைடு வந்தோடனே போல வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்தோடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தலைவர் போல மோடியுடன் நின்று இங்க வந்தவனா எதிரி. எங்களுக்கு நிதியை தரவில்லை, கையை பிடிச்சி கேட்டுக்கலாம்ல, கொஞ்சம் நிதி கொடுக்கணும். நீங்க அங்கே போய் நிதியை விடுதலை செய்யுங்கன்னு கேட்கறீங்க. உதயநிதியை விடுதலை செய்யுங்க. ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியல.